வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. அக்பர் ஒரு பெரிய நாட்டுக்கு சக்கரவர்த்தியாக இருந்தார். அவரோட நாட்டுக்கு கீழே நிறையா குட்டி குட்டி நாடு இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி நாட்டுக்கும் ஒவ்வொரு ராஜா இருப்பான். அந்த ராஜாலாம் என்ன பண்ணுவான், அவன் நாட்டில் வரியெல்லாம் வசூல் பண்ணி அதில் ஒரு பகுதியை அக்பருக்கு அனுப்பிச்சி வச்சுருவான். அக்பர் தான் அந்த பெரிய நாட்டுக்கு சக்கரவர்த்தி. எல்லா நாட்டுக்கும் அவர் தான் சக்கரவர்த்தி, அதாவது ராஜாக்கெல்லாம் ராஜா. இதை மாதிரி ஒரு குட்டி நாட்டில் வீரசிம்மன்னு ஒரு ராஜா இருந்தான். அவனை என்ன பண்ணுவான், அவன் ஊரில் இருக்கிற மக்கள்கிட்டேருந்தெல்லாம் வரியெல்லாம் வசூல் பண்ணி அதில் ஒரு பகுதியை அக்பருக்கு அனுப்பி வச்சுருவான் மாதம் மாதம். அந்த நாட்டில் இருந்த இளைஞர்களுக்கெல்லாம் இந்த வீரசிம்மனை பிடிக்கவே இல்லை. இவன் என்ன அக்பருக்கு அடிமையாக ஒரு ராஜாவாக இருந்துக்கிட்டு இருக்கான், ராஜான்னா கெத்தாக இருக்கணும், அதை விட்டுட்டு வேற ஒரு ராஜா கீழே ஒரு அடிமை மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறதுல என்ன ஒரு யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி 4 இளைஞர்கள், அவங்க 4 பேர் என்ன பண்ணாங்க, நாம் இன்றைக்கி வீரசிம்மனை பார்த்து இதை கேட்டுறணும், நம்ம நாடு ஒன்று தனி நாடாக இருக்கணும், சுதந்திர நாடாக இருக்கணும், யாருக்கும் நம்ம அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு மரியாதை, நம்ம இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக இருக்கிறதுல நமக்கு என்ன யூஸு அப்படிங்கிறத நம்ம ராஜா கிட்ட போய் நம்ம கண்டிப்பாக கேட்கணும் அப்படின்ட்டு 4 பேரும் கிளம்பி அங்கே போனாங்க. போயிட்டு ராஜா வீரசிம்மனை போய் சந்தித்தாங்க. சந்தித்து, என்ன ராஜா, நமக்கெல்லாம் கொஞ்சம் கூட மான ரோஷமே இல்லையா, வேறு ஒரு நாட்டுக்கு நம்ம அடிமையாக இருக்கிறத விட நம்ம செத்தே போயிடலாம், ஏன் நம்ம அக்பருக்கு அடிமையாக இருக்கணும், அவர் ஏன் நம்ம சக்கரவர்த்தின்னு ஏற்றுக்கணும், நம்ம நாடு தனி நாடுன்னு சொல்லிட்டுங்க, நம்ம சுதந்திர நாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த 4 பேரும் வீரசிம்மன்கிட்ட கேட்டாங்க. உடனே வீரசிம்மன் சொன்னால், இது பாருப்பா, நம்ம நாடு ரொம்ப சின்ன நாடு, அக்பர் சக்கரவர்த்தி, அவர்கிட்ட எக்கச்சக்கமான படைபலம் இருக்குது, அவர் படையெடுத்து வந்தாருன்னா ஒரு நாளுக்குள்ளே நம்ம நாட்டை பிடிச்சிப்பார், அதனால் என்ன ஆகும், நம்ம நாடு மறுபடியும் அடிமையாக தான் இருக்கும், ஆனால் போர்னு எக்கச்சக்கமான பேர் செத்து போயிடுவாங்க, எனக்கு அதிலெல்லாம் ரொம்ப விருப்பம் இல்லை, நம்ம ஒரு சின்ன நாடாக இருந்துக்கிட்டு ஒரு பெரிய நாட்டோட போய் சண்டை போட்டு நம்மளோட வீரர்கள் எல்லாரையும் பலி கொடுக்கறதுனால நமக்கு என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை, அதுக்கு நம்ம வரி நம்ம வசூல் பண்ணுற வரியில் ஒரு பகுதியை அவர்கிட்ட கொடுத்துட்டு நாம் ஒரு சின்ன நாடாகவே ஒரு சிற்றரசனாகவே நான் இருந்துட்டு போய்ட்றேன் அப்படின்னு சொல்லி இந்த வீரசிம்மன் சொன்னார். உடனே இந்த இளைஞர்கள்லாம் சொன்னாங்க, நம்ம அக்பரை நம்ம போரில் தான் ஜெயிக்கணுங்கிறது கிடையாது, நம்மக்கிட்ட நிறைய அறிவாளிகள்லாம் இருக்காங்க நம்ம நாட்டில், அவங்கள வச்சு நம்ம அறிவால் அக்பரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அக்பரோட அரண்மனையில் கூட தான் நிறையா பேர் அறிவாளிகள் இருக்காங்க, அமைச்சர்களா அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கேட்டார். அவங்கள விட நாம் அறிவாக ஏதாவது ஒன்று கேட்டோம் அப்படின்னா அவங்களால அதை கொடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட தோற்று தானே போவாங்க அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள்லாம் கேட்டாங்க. அப்படி என்னத்தை கேட்க முடியும் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி இந்த வீரசிம்மன் கேட்டார். கேட்ட உடனே, ஒரு பானை நிறையா அறிவை கேளுங்க அப்படின்னார். அங்கே தான் நிறையா அறிவாளிங்க இருக்காங்கல்ல, ஒரு பானை நிறையா அறிவை கேளுங்க அப்படின்னார். என்னது, ஒரு பானை நிறையா அறிவு கேட்குறது, அறிவை எப்படி ஒரு பானையில் போட முடியும் அப்படின்னு. இப்போ எங்கள்கிட்ட கேட்குறீங்களா அறிவை எப்படி ஒரு பானையில் போட முடியும்னு, அதை மாதிரி அக்பர் அவங்க அரண்மனையில் இருக்கிற அறிவாளிகள்கிட்ட கேட்கட்டும், அவங்க எப்படியாவது அறிவை ஒரு பானையில் போட்டு நமக்கு அனுப்பட்டும் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள்லாம் சொன்னாங்க. உடனே இது என்னடா விபரீதமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வீரசிம்மனும் சரிப்பா நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அடுத்த மாதம் அந்த வரியெல்லாம் வசூல் பண்ணி ஒரு பகுதி வரியை இந்த அக்பருக்கு அனுப்பிச்சி வச்சார். அனுப்பும்போது ஒரு தூதனையும் அனுப்பிச்சார். அவன்கிட்ட நிறையா அக்பருக்கு கொடுக்க வேண்டியதுக்கான வெகுமதி, பரிசு பொருள் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சு, இதெல்லாத்தையும் கொண்டு போய் நீ அக்பர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அக்பர் என்னன்னு கேட்டார்னா, நீ இது மாதிரி ஒரு பானை நிறையா எனக்கு அறிவு வேணுங்கிறதையும் கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். அந்த தூதனும் இந்த பரிசு பொருள்லாம் எடுத்துக்கிட்டு நேராக அக்பர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். கொடுத்த உடனே அக்பரும், வீரசிம்மன் எப்படிப்பா இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி நல்லா விசாரித்தார். அவர் ரொம்ப நல்லா இருக்கார் ராஜா, இந்த பரிசு பொருட்கள்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார்னு சொல்லி எல்லா பரிசு பொருட்களையும் கொடுத்தாரு. அக்பருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு.
நான் வீரசிம்மனை ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி வீரசிம்மனுக்கு கொடுக்க வேண்டிய பரிசு பொருட்கள்லாம் இவர்கிட்ட கொடுத்துட்டு, வீரசிம்மன்கிட்டேருந்து ஏதாவது எனக்கு செய்தி இருக்கா அப்படின்னு கேட்டார். ஆமாம் ராஜா, அது மாதிரி வந்து எங்கள் வீரசிம்மன் வந்து ஒரு பானை நிறையா அறிவு வாங்கிட்டு சொன்னார் அப்படின்னு. உடனே அக்பருக்கு வந்து என்ன பானை நிறையா அறிவு வாங்கிட்டு சொன்னாரா அப்படின்னு யோசித்தார். உடனே சரி, இதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது, அதனால தான் அவர் இப்படி கேட்டிருக்காருங்கிறத அக்பர் புரிஞ்சுக்கிட்டார். உடனே சரி அப்படியா, நான் ஒரு மாதத்தில் வந்து ஒரு பானை நிறைய அறிவை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லு அவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த தூதனுக்கு பரிசெல்லாம் கொடுத்து அவர் அனுப்பி விட்டார். அவனும் நேராக என்ன பண்ணான், அந்த வீரசிம்மன்ட்ட வந்து அக்பர்கிட்ட போய் சொன்னேன், அவர் வந்து ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பானை நிறைய அறிவு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டான். இந்த அக்பர் என்ன பண்ணார், அவரோட அரண்மனையில் இருக்கிற அமைச்சர்கள் எல்லாரையும் அழைச்சார். இப்போ பாருங்கப்பா, அது மாதிரி வீரசிம்மன் வந்து ஒரு பானை நிறைய அறிவு கேட்டிருக்காரு, ஒரு மாதத்தில் தரேன்னு நானும் சொல்லியிருக்கேன், ஏதாவது அரேஞ்ச் பண்ணி சீக்கிரமாக அதை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னாரு. எல்லா அமைச்சர்களும் வந்து அறிவு எப்படி ராஜா ஒரு பானை நிறையா போட்டு கொடுத்து அனுப்ப முடியும், அவர் முட்டாள்தனமாக ஏதோ கேட்டிருக்காரு, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்க. உடனே அக்பர் சொன்னார், இதை பாருப்பா, நான் ஒரு மாதத்தில் தரேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் ஒரு மாதத்தில் நம்ம தரணும், அதனால் ஏதாவது பண்ணி ஒரு மாதத்துக்குள்ள ஒரு பானை நிறைய அறிவை அவருக்கு அனுப்பி வைங்க அப்படின்னார். எந்த அமைச்சராலையும் இது சாத்தியமே இல்லை ராஜா, நம்ம அறிவை எப்படி எடுத்து ஒரு பானைக்குள்ளே போட முடியும் அப்படின்னு தான் எல்லோரும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த பீர்பால் இருக்கார்ல, அவர் வந்து சரி ராஜா, எனக்கு ஒரு 20 நாள் டைம் கொடுங்க, நான் வந்து ஒரு பானையில் அறிவை எடுத்துக்கிட்டு வரேன், அதை வந்து நம்ம அவர்கிட்ட அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்பாடா, நம்ம அமைச்சரில் பீர்பால் மட்டும்தான் ஏதோ நான் சொன்னதை கொஞ்சம் கேட்குறாரு, மற்ற எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் மட்டும்தான் முடியும்னு சொல்கிறாரு, 20 நாளில் கொண்டு வந்துடுங்க பீர்பால் அப்படின்னு சொன்னார். சரி ராஜா, நான் 20 நாளில் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீர்பால் என்ன பண்ணார், நேராக வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல பெரிய பானை எடுத்தார். இப்படி அவரோட தோட்டத்துக்கு வந்தார். வந்து பார்த்தா அங்கே வந்து இந்த பரங்கிக்காவோட கொடி போயிட்டு இருந்துச்சு, பரங்கிக்காய் காய்க்கிற கொடி. அதில் பார்த்தா நிறையா பூ விட்டு இருந்துச்சு, சில பிஞ்சு இருந்துச்சு. அதை மாதிரி ஒரு பிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு பரங்கிக்காயை எடுத்து அதை வந்து அந்த பானைக்குள்ளே போகுதான்னு பார்த்தார். அந்த பானைக்குள்ளே அது போச்சு. பானைக்குள்ளே போனோடனே அந்த கொடியை வந்து அப்படியே லேசாக மடக்கி அந்த பானைக்குள்ளே விட்டார். இப்போ பார்த்தா அந்த பிஞ்சு பரங்கிக்காய் வந்து பானைக்குள்ளே இருக்குது. அந்த பானையை அப்படியே வந்து நல்லா சூரிய வெளிச்சம் படுற மாதிரி வச்சுட்டு இவர் வந்து என்ன பண்ணார், தோட்டக்காரனை கூப்பிட்டு, இதை பாருப்பா, இது வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்க, இந்த பரங்கிக்காய் வந்து இந்த பானைக்குள்ளேயே வளரட்டும், இது வந்து டெய்லி நான் வந்து இந்த பரங்கிக்காய் ஒரு தடவை பார்த்துக்கிறேன், ஒரு 10-15 நாள் ஆன உடனே நான் வந்து இந்த பரங்கிக்காயை எடுத்துக்குவேன் அப்படின்னாரு. தோட்டக்காரனும் சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் தினைக்கும் காலையில் என்ன பண்ணுவார், இந்த பீர்பால் வந்து நேராக அங்கே போய் அந்த பரங்கிக்காய் கொஞ்சம் வளர்ந்துருக்கான்னு பார்ப்பார். அந்த பரங்கிக்காய் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வளரும். வளர்ந்து 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 ஒரு 15 நாள் ஆன உடனே பார்த்தா அந்த பரங்கிக்காய் நல்லா பெரிய பரங்கிக்காய் ஆகிடுச்சு, அந்த பானைக்குள்ளே இருக்குது. இப்போ என்ன, நாளைக்கு இன்னும் 2 நாள் அதை பறிக்காமல் விட்டார் அப்படின்னா அந்த பரங்கிக்காய் வந்து அந்த பானையை உடச்சி விட்டுரும். அந்த அளவுக்கு அது பானை ஃபுல்லாக பெருசாகிடுச்சு அந்த பரங்கிக்காய். உடனே இந்த பீர்பால் என்ன பண்ணார், சரி நான் இன்றைக்கி இதை எடுத்துக்கிட்டுறேன்ப்பா அப்படின்ட்டு அப்படியே மெதுவாக ஒரு கத்தியை உள்ளே விட்டு அந்த பரங்கிக்காயை வந்து அந்த கொடியிலேருந்து கட் பண்ணிவிட்டு அந்த பானைக்குள்ளே அந்த பரங்கிக்காய் இதை அப்படியே எடுத்துக்கிட்டு அதோட வாயை வந்து நல்லா ஒரு துணியை போட்டு கட்டினார். கட்டிட்டு நேராக எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு போனார். போயிட்டு, ராஜா, அவருக்கு வந்து ஒரு பானை நிறைய அறிவை கொண்டாந்துட்டேன், இதை வந்து வீரசிம்மனுக்கு அனுப்பி விடணும் அப்படின்னு சொன்னார். உடனே அக்பருக்கு வந்து ஒரே ஆச்சரியம், எப்பா பீர்பால் என்ன பாருங்க இந்த பானைக்குள்ளே அப்படின்னு. இந்த பானைக்குள்ளே முழுக்க அறிவு இருக்குது, இந்த அறிவை வந்து இன்றைக்கி வீரசிம்மனுக்கு நம்ம அனுப்பி விட்டுறணும். ஆனால் வந்து 2 கண்டிஷன் என்னென்னா, இந்த பானைக்குள்ளே இருக்கிற அறிவை எடுத்துக்கிட்டு அவர் வந்து இந்த பானையை வந்து உடைக்காமல் நமக்கு திரும்ப கொடுத்து அனுப்பணும். இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, இந்த பானைக்குள்ளே இருக்கிற அறிவை அவர் வந்து உடைக்காமல் வெளியே எடுக்கணும், இந்த அறிவு நசுங்காமல் வெளியே எடுக்கணும் அப்படின்னாரு. உடனே இது 2 தான் கண்டிஷன். இந்த 2 கண்டிஷனையும் வீரசிம்மனால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா, ஒன்று இந்த அறிவை வந்து நசுக்கி விட்டாருனாலும் சரி, அப்படி இல்லைன்னா இந்த பானையை உடச்சி விட்டாருனாலும் சரி, அவர் வந்து நமக்கு 10,000 பொற்காசுகள் அபராதமாக கொடுக்கணும். இதை சொல்லிவிட்டு
இந்த அறிவு பானையை அவர்கிட்ட அனுப்பி விடுங்க அப்படின்னார். உடனே அப்பையும் அக்பர் கேட்டார், இந்த பானைக்குள்ளே அப்படி என்ன தான் வச்சுருக்க அப்படின்னு. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, முதல்ல இதை அனுப்பி விடுங்க அப்படின்னார். சரின்ட்டு அந்த பானையை வந்து பத்திரமா ஒரு தூதன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. நீ எடுத்துக்கிட்டு வீரசிம்மன்கிட்ட போ அப்படின்ட்டு, இந்த நிபந்தனை எல்லாம் சொல்லு அப்படின்ட்டு. சரின்னா அவனும் அந்த பானையை ஜாக்கிரதையாக எடுத்துக்கிட்டு வீரசிம்மன்கிட்ட கிளம்பிட்டான். கிளம்புனதுக்கு அப்புறமா தான் அக்பர் கேட்டார், இப்போவாது சொல்லு பீர்பால், அந்த பானைக்குள்ளே அப்படி என்ன தான் போட்டு ரொப்பின அப்படின்னு கேட்டார். பானை வேறு நல்லா கனமாக இருந்துச்சு அப்படின்னாரு. அப்புறம் தான் அந்த பீர்பால் சொன்னார், அவர் வந்து நம்மள்கிட்ட குறும்புத்தனமாக கேட்டிருக்காரு, ஒரு பானை நிறையா அறிவை கொடுங்கன்னு. ஒரு பானை நிறையா அறிவை எப்படி ராஜா கொடுக்கறது? அதனால் வந்து இதை மாதிரி ஒரு பரங்கிக்காயை எடுத்து அந்த பானைக்குள்ளே விட்டேன். அது வந்து பானைக்குள்ளேயே நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ வந்து பரங்கிக்காயை வெளில எடுக்கணும் அப்படின்னா பானையை உடைச்சாதான் அந்த பரங்கிக்காயை வெளில எடுக்க முடியும். அவ்வளோ பெருசாக அது பானைக்குள்ளே வளர்ந்துருச்சு. இப்போ வந்து அவர் பானையும் உடைக்கக்கூடாது, பரங்கிக்காயும் வெளில எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு கண்டிஷன். அவர் அதை எப்படி எடுக்கிறாருன்னு பார்ப்போம். எடுக்கலைன்னா அவர் நமக்கு 10,000 பொற்காசுகள் தரணும் அப்படின்னு சொல்லி இந்த பீர்பால் சொன்னார். உடனே அக்பரும் ஒரே ஆச்சரியமாய, அட போக்கிரி, இப்படியா பண்ணுவ நீ, பாவம் அந்த வீரசிம்மன் அப்படின்னு சொன்னார். அந்த தூதன் என்ன பண்ணான், நேராக அந்த பானையை எடுத்துக்கிட்டு வீரசிம்மன்ட்ட போனான். போயிட்டு இந்த மாதிரி அக்பர் வந்து உங்களுக்கு ஒரு பானை அறிவை கொடுத்துருக்காரு, இந்த அறிவை வந்து ஜாக்கிரதையாக நீங்கள் வெளியே எடுத்துக்கிட்டு பானையை வந்து எங்கிட்ட திரும்ப கொடுத்துடணும். இந்த மாதிரி அறிவை எடுக்கும்போது அறிவு வந்து கொஞ்சம் கூட நசுங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பானையை வந்து உடையக்கூடாது, பானையை பத்திரமா வாங்கிட்டு வர சொல்லிட்டாரு. அறிவை வந்து உங்களால் நசுங்காமல் வெளில எடுக்க முடியலன்னாலும், இல்லை இந்த பானையை நீங்கள் உடைச்சிட்டிங்கனாலும் அக்பருக்கு நீங்கள் 10,000 பொற்காசுகள் வந்து அபராதமாக கட்டணுமா அப்படின்னு சொல்லி இந்த பானையை கொடுத்தாரு. உடனே அது எப்படி இந்த அறிவை வந்து எப்படி வெளில எடுக்கலாம், என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீரசிம்மன் என்ன பண்ணார், அந்த துணியை எடுத்துகிட்டு பார்த்தா உள்ளே பானைக்குள்ளே ஒரு பரங்கிக்காய் கிடக்கு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே நல்லா வசமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இது எப்படி வெளில எடுக்கிறது, அதுவும் நசுங்காமல். ஒன்று பானை உடஞ்சிரும், அப்படி இல்லைன்னா பரங்கிக்காய் நறுக்கி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 இளைஞர்களை கூப்பிட்டார். பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இப்போ என்னை வசமாக மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி அதை காமிச்சார். காமிச்ச உடனே 4 பேரும் திருன்னு முழிக்கிறானுங்க. உடனே இவர் சொன்னார், சரி இதை வந்து நசுங்காமல் இந்த அறிவை வெளில எடுக்க முடியாது, பானையும் உடஞ்சிரும், நான் வந்து 10,000 பொற்காசுகள் வந்து அபராதமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 பொற்காசுகளை அந்த தூதன்கிட்ட கொடுத்து அக்பர்கிட்ட அனுப்பி விட்டார். அனுப்பி விட்டுட்டு இந்த 4 பேரையும் கூப்பிட்டு, உங்களால் தான் வந்து இப்போ நம்ம நாட்டோட மானமும் போச்சு, 10,000 பொற்காசுகளும் வந்து நஷ்டமாயிடுச்சு. அதனால் அந்த 10,000 பொற்காசுகளை நீங்கள் சம்பாதிக்கிற வரைக்கும் நீங்கள் 4 பேரும் எனக்கு அடிமையாக இருக்கணும், அரண்மனையில் நீங்கள் வேலை செய்யணும், உங்களுக்கு சம்பளமும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டார். அப்புறம் 4 பேரும் 2 வருஷத்துக்கு மேலே அந்த அரண்மனையில் வேலை பார்த்து அந்த 10,000 பொற்காசுகளை ஈடுகட்டினாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.